வணக்கம். திருக்கார்த்தியில் 2024க்கு இளம் படைப்பாளனுடைய தரமான படைப்புகளை தேர்ந்தெடுத்து விருதுகள் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வுல இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிக்குது. அதுல முதல்ல சிறந்த ஒரு நாவலுக்கான விருதாக ஆனைமலை வென்றெடுத்திருக்கு. பிரசாந்த் வே அவர்கள் எழுதினது எதிர் வெளியிட வெளியிருந்திருக்கு. இந்த காடுகளை பத்தி எழுதக்கூடிய நாவல்கள் அப்படின்றது தமிழ்ல ரொம்பவே சொற்பமானதுதான். அவன் காட்டை வென்றான், ராஜவனம், இளவாரம்னு சொல்லி மிக சில நூல்கள் தான் இருக்குது. இந்த காட்டை பத்தி ஒரு நாவலா எழுதணும் அப்படின்னா அது பெரிய சேலஞ்சிங் இருக்கு. ஒரு கட்டுரைனா 1-2 பக்கத்துல முடியுதுன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்ல முடியும். ஆனா இன்ஃபர்மேஷனா இல்லாம ஒரு நாவலினுடைய வடிவமைப்புக்கு மாத்தி எழுதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சு தான். இது ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காரு பிரசாந்த் வே அவர்கள். இந்த நாவல் பேசக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, எதை பத்தினா நாவல் பேசுதுன்னு சொன்னோம்னா பழங்குடி மக்களை பத்தி பேசுது. அப்புறம் தோழர்களுடைய முன்னெடுப்பு அந்த பழங்குடி மக்களுக்கானது என்னவானதா இருக்கு அப்படின்றத பத்தி பேசுது. அப்புறம் என்ஜிஓக்களுடைய அந்த அரசியல் சூழ்ச்சிகளை பத்தி பேசுது. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியலை பத்தி பேசுது, காட்டை பத்தி பேசுது, விலங்குகளை பத்தி பேசுது, யானையை பத்தி பேசுன்னு சொல்லிக்கிட்டே போலாம். எந்த இடத்துலயுமே தொய்வே வராம ரொம்ப அற்புதமான படைப்பாக பிரசாந்த் வே அவர்கள் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு முதல் தொடக்கமே மனுஷங்களும் விலங்குகளும் ஒன்னா வாழறது சாத்தியமே இல்லை. காடுனா அது விலங்க வாழறதுக்கு மட்டும்தான். மனிதர்கள் இல்லாத காட்டுல தான் புலிகள் நல்லா இருக்கும். அதுக்கு தான் நம்மாலான முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு இப்போ ஆனைமலை வனவிலங்கு சரணாலயத்தை புலிகள் காப்பகமா மாத்தி இருக்கிறது நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இந்த கதையானது ஆரம்பிக்குது. இத முதல்ல படிச்சப்பவே ஒரு நெகட்டிவ் தாட் என்ன வந்துச்சுன்னா, என்னது இது, இந்த ஆரம்பமே காடுகள்ல மனிதர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த கதை இப்படிதான் பயணப்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த நாவலை முழுசா வாசிச்சு முடிச்ச பின்னாடி காடுகள் அப்படின்றது மனிதர்களாலதான், முக்கியமாக அந்த பழங்குடி மக்களாலதான் இருக்கு அப்படின்ற மாதிரியான புரிதல் நமக்கு வருது. இப்ப இந்த கதை ஒரு முன்னும் பின்னுமான கால ஓட்டல் நகர்த்திட்டு போறாரு. முதல்ல நிகழ்காலத்துல இளன் அப்படின்ற ஒரு வன காப்பாளர் வராரு. அவர்ல இருந்து கதையாந்து ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்ச தூரம் போன பின்னாடி 19ஆம் நூற்றாண்டுக்கு அந்த கதையாந்து பயணிச்சிட்டு இருக்குது. அந்த ஹியூகோ ஊட்டினுடைய கதையும் கொஞ்சம் வருது. இப்படி ரொம்ப அழகான கலவையா கொடுத்திருக்காரு. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த வன காப்பாளரா வராரு. அவரை பொறுத்த மட்டிலும் தான் மத்த விஷயத்துல தலையிட மாட்டேன், அதாவது யாரும் லஞ்சம் வாங்கிட்டு எதாச்சும் பண்ணுங்க, அதை பத்தி கவலை கிடையாது, ஆனா நான் நேர்மையா இருப்பேன் அப்படின்ற கொள்கையுடைய ஒரு காவலர் வராரு. அவருக்கு காட்டை பற்றிய புரிதல் ஒண்ணுமே இல்லை. யார் எது சொன்னாலும் ஆமா அப்படிதான் அப்படின்ற மாதிரி நம்புற மாதிரி தான் இருக்கு அப்படி கேரக்டர். ஆனா அவருக்குள்ளாக மெல்ல மெல்ல அந்த காடு எப்படி இறங்குது, காட்டை பற்றிய புரிதல் அவருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. இந்த புத்தகத்துல முன்வைக்கப்படுகின்ற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, இந்த பழங்குடி மக்கள் இல்ல அப்படின்னா நம்ம அரசாங்கம் எப்படி காட்டை புரிந்து கொள்ளும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதே சமயத்துல இந்த பழங்குடி மக்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு அடிப்படை தேவையான தண்ணி, மருத்துவம் எதுவுமே இல்லாம எப்படியான அடுத்தடுத்த இழப்புகள் வந்துட்டு இருக்கு. இந்த மலைவாழ் மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இந்த மலையில வாழணும் அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய கேள்விகள் நமக்குள்ளாக தொக்கி நிற்கின்றது. அதுக்கான பதிலும் இருக்குது. இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய சங்கங்கள் சொல்லி பார்க்கும்போது எதுவுமே இல்லாமல் தோழர்கள் பக்கத்துல இருந்து அவங்களை எந்த தீமையும் அண்ட விடாம எப்பொழுதுமே போராடி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு அழகா பேசியிருக்காரு. இப்ப இந்த கதையினுடைய 19ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த 19ஆம் நூற்றாண்டுல தான் ஆக்சுவல் கதையை தொடங்குது. அதுதான் அப்ப பார்க்கும்பொழுது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலகட்டத்துல நிறைய தேக்கு மரங்கள் ஆனைமலையில அழிக்கப்பட்டுடுச்சு. அழிக்கப்பட்ட உடனே ஒரு கட்டாந்தரையா மாறக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்ப பார்க்கும்பொழுது இந்த தேக்கு மரங்கள்லாம் ரொம்ப தரமானவை. இந்த தேக்கு மரங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா தொழிற்சாலை, ஃபேக்டரி கட்டுறதுக்கு, சேர் பண்றதுக்கு, கப்பல் கட்டுறதுக்கு, தொழிற்சாலைக்கு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தேக்க ஒரு வரைமுறையே இல்லாம அழிச்சிட்டு இருக்காங்க. அந்த மரங்களை கை காட்டுறதுக்கு ஜமீன்தாருடைய உதவியும் தேவைப்படுது. சில மலைவாழ் மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு காசு கொடுத்தும் அவங்கள சரி கட்டிடுறாங்க. இப்ப இப்படியான மரங்கள் வெட்டப்பட்ட பின்னாடி அந்த இடத்துல அந்த நேரத்துல அரசாங்கமே தவிக்குது, பிரிட்டிஷ் அரசாங்கமே தவிக்குது. என்னடாங்க மலையில ஒரு மரம் கூட இல்லையே, என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் நம்முடைய ஹியூகோ ஊட் அப்படின்றவர் வராரு. இது ஒரு நடந்த சம்பவத்தை ரொம்ப அழகான புனைவா கொடுத்திருக்காரு. அவரு வரவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் பாக்குறாரு. பார்க்கும்போது எல்லாமே கட்டாந்தரையா இருக்குது. அப்ப தேக்கு மர விதைகளை அவர் எப்பயுமே தன்னுடைய பைகளை வச்சு, பேண்ட் பாக்கெட்லயும் சரி, சட்ட பாக்கெட்லயும் பை நிறைய வச்சு எடுத்துட்டு போவாராம். போவார் என்ன பண்ணுவாரு, ஒரு கைத்தடி ஒன்று எடுத்துட்டு போவார். அந்த கைத்தடியினுடைய உள்பக்கம் ஒரு குழியா இருக்கும். அதை வச்சு நோண்டி அந்த விதைகளை போட்டு மூடிட்டு வந்துருவார். இதுதான் அவருடைய வேலையே. நாளாக மழை பெய்யும் போது என்ன ஆகுதுன்னா அந்த செடிகள் மரமா வளர ஆரம்பிக்குது. இப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் கேட்குது, நீங்க இந்த மரத்தை கொடுங்க அப்படின்போது இல்லை, முடியாது, நம்ம பிரிச்சுக்குவோம். இந்த பகுதியை பிரிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் மரங்களை வெட்டுங்க, இன்னொரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், அது வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கமே கேட்டு கூட மரங்களை வெட்டுறதுக்கு தடை கொடுத்துடுறாரு இவர். இப்படி இந்த மரங்களை காப்பாத்துறது அப்படின்றது விலங்குகளை காப்பது தானே, விலங்குகளை காப்பாத்துறது அப்படின்றது அந்த மக்களை காப்பாத்துறது தானே அப்படின்ற மாதிரி இந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போறாரு. இறுதியில அவருடைய கலையில எழுதப்பட்ட வாசகம் அப்படின்றது நீங்க என்ன பார்க்கணும்னா,
சுத்தி பாருங்க, அதுதான் நான் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரு கேப்ஷனோட முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த அந்த காடுகளை பாதுகாக்கக்கூடிய மனிதர்களாக 2 பேர் வராங்க. நிறைய மனிதர்கள் இருந்தாலும் கூட நம்மோட வேங்கையன் அப்படின்றவர் 19ஆம் நூற்றாண்டுல இருந்து வராரு. இன்னொரு சமகாலத்துல காட்டுராசா அப்படின்றவர் வராரு. அப்ப இவங்களுக்கான அடிப்படை தேவைகள் சொன்னால கல்வி கூட இருக்காது அவங்களுக்குலாம். இவ்வளவு கஷ்டம் மக்கள் வாழாங்கன்னா காட்டை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எல்லா உயிர்களையும் காப்பாத்துறது காட்டோட குணம். காட்டுல வாழ பழகின எல்லாருக்குமே வந்து தன்னை பாதுகாத்துக்க தெரியும். அது யாரும் சொல்லி கொடுத்து தெரிய வேண்டியதெல்லாம் இல்லை. எப்படி யானை வந்து தன்னுடைய ஞாபகத்தின் வழியாக வலசை சென்று கொண்டிருக்கின்றதோ அதே மாதிரி காடும் தன்னுடைய நினைவுகளின் வழியாக கற்பித்து கொண்டே இருக்கின்றது எப்படி வாழ வேணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கான ஸ்பெஷலான ட்ரைனிங் வேணும். அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது ரொம்ப அழகானதா இருக்கும். பிறக்கிறதுல இருந்து இறக்குறது வரைக்கும் எப்படி அவங்க காட்டோட ஒன்றி இருக்காங்க அப்படின்றத ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு இடத்துல வந்து இறந்த பின்னாடியே அவங்க வந்து புதைக்க மாட்டாங்க, அப்படியே கொண்டு போய் பாறை மேல வச்சுட்டு போயிடுவாங்க. மக்களுக்குன்னு சொல்லி பழக்கம் இருந்தது. இந்த 19ஆம் நூற்றாண்டு இதுதான் பழக்கம் இருந்தது. அது என்னன்னா, காட்டுல இருக்கும் பொழுது அந்த காட்டுக்குன்னு பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி பயிர்கள் விளையுது இல்லையா? அப்போ அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரியான இடங்களை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து குடிசை அமைச்சிட்டு 6 மாசம் இங்க வாழ்வாங்க, அப்புறம் 6 மாசம் அங்க வாழ்வாங்க, ஒரு 3 மாசம் இங்க வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி அந்த காலங்களை பிரித்து கொண்டு அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்பி அவங்க குடிசை போட்டு அங்கங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. குடிசை நாம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, சின்னதா அப்படி போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அதுக்கும் சட்டம் வருகின்றது. இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியட்ல வந்து ஒரு சட்டம் வருது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ எங்கேயும் நகர்ந்துலாம் போக கூடாது, ஒரு இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எழுத்தாளர் இங்க எழுதுறாரு, அவர்களெல்லாம் ஆணி அடித்ததை போல ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்காங்க, நகர கூட முடியல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனநிலையை வந்து அப்படி எழுதியிருப்பாரு. இதுல இந்த மரத்தெல்லாம் வந்து வெட்டுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து நிறைய வர்ணனைகள் வந்து பிரசாந்த் பை அவர்கள் கொடுத்திருப்பாரு. அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க, அது கீழே எடுத்து போட்டுட்டாங்க, பிணங்கள்னா அந்த மரங்கள் கிடந்தன அப்படின்பாரு. அது பிணம் கிடக்கிறது போல அந்த மரங்கள் அங்கங்க இருந்தன அப்படின்பாரு. இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அந்த காட்டை பற்றியும் அந்த மரத்தெல்லாம் வெட்டுறாங்க இல்லையா, அதை பத்தி நுட்பமான விவரிப்பு ரொம்ப அழகா கொடுத்துட்டு போவாரு. எப்படி வந்து இந்த மலைகள்ல வந்து பாதையே இருக்காதுல்ல, எப்படி வந்து கீழே கொண்டு வருவாங்க, அடர்ந்த காடு தானே அப்படின்னு பார்க்கும்பொழுது அது அந்த வெட்டப்பட்ட மரங்கள் எல்லாம் ஒரு மலையினுடைய ஒரு அந்த உச்சி பக்கமா ஒரு சாய்வான பக்கத்துல கொண்டு வந்து யானைகளாம் நிறுத்தின பின்னாடி அந்த யானையை தள்ளி விடும் பொழுது அந்த மரங்கள் எல்லாம் உருண்டு கீழே விழும். அதை வந்து கீழே இருக்கக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதை வழியாக எடுத்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த மக்களை வந்து எந்தெந்த வகையிலலாம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணாம அவங்களுடைய உயிர்களை பலியிட்டு எவ்வளவு கொடுமைகள் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பேசியிருப்பாரு. ஒரு அணை கட்டுறதுக்காக இந்த மக்களை பயன்படுத்திக்கிட்டு இந்த மக்களுக்கு இறப்புகள் வந்து அதை ஈடு செய்ய முடியாத இழப்பா மாறி எப்படிலாம் மக்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத வந்து பேசியிருப்பாங்க. இந்த மக்களுக்கெல்லாம் காடுகள் தான் வாழ்வு, காடுகள் தான் நினைவு அப்படின்ற மாதிரி இந்த கதையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலுமே நகர்த்திட்டு போவாரு பிரசாந்த் வே. அந்த விவரிப்பை பத்தி சொல்லும் பொழுது இளன் வந்து காட்டுக்குள்ள போவார். அப்போ வந்து அந்த புலியை பத்தின விவரிப்பு வந்து அவ்வளோ அற்புதமா இருக்கும். அதே மாதிரி யானைகளுக்கான அந்த நுண்ணுணர்வு இருக்குல்ல, அப்படி யானை போகும், ஒரு இடத்துல மண்ணை வந்து மூந்து பார்க்கும், அப்படி லைட்டா தட்டி விடும், அங்கேருந்து அப்படியே ஊத்து பெருக்கிட்டு வரும். அதை தூரத்துல இருந்து இந்த மலை மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு யானை போன பின்னாடி அங்கிருந்து தண்ணியை எடுத்து பிடிச்சி குடிப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க தான் நாடோடிகள் மாதிரி அங்கேயும் இங்கேயும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா. அது போல காகம் வந்து ஒரு மரத்தினுடைய நுனியில கூடு கட்டுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு தெரியுது அந்த வருஷம் மழை வர போறதில்ல அப்படின்னு சொல்லி ஈரப்பதம் இருக்கும்போது மரத்துக்குள்ளாக கூடு கட்டுது. அப்புறம் மேலே போகும்பொழுது என்ன பண்ணுதுன்னா, மழை இல்லைன்னு தெரிஞ்ச பின்னாடி அது என்ன பண்ணுதுன்னா அந்த வெப்பத்தை போக்கிக் கொள்வதற்காக மேலே வந்து கூடு கட்டுது அப்படின்ற மாதிரி அந்த மரங்களுடைய அசைவுகள் இருந்து அந்த விலங்குகளுடைய அந்த செய்கைகளிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மலை மக்கள் கத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை அவங்களுக்கு அந்த போதுமான அறிவு இருக்குது. என்னைக்கு இந்த மக்கள் வந்து இந்த 6 மாதங்கள் 3 மாதங்கள் அவங்களுடைய பயணம் தடைப்பட்டு நின்றுச்சோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மரபார்ந்த அறிவானது குறுகி கொஞ்சமா வந்து உங்களுக்கு தெரியுது. ஒரு விலங்கு யானைன்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல இந்த புறத்துல இங்க ஒரு மூங்கில்கள் நிறைய முளைக்கும், அந்த மூங்கில் குருத்தை சாப்பிட்டுட்டு அது அங்கே காட்டிலேயே இருந்துடும். நீங்க அதை கொடுக்கானாதான் அது மறுபடியும் நிலத்துக்கு வருது, மக்கள் கிட்ட பிரச்சனை பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயமும் நுட்பத்தை வந்து கத்து வச்சிருக்காங்க. இந்த கதையை 2ஆ பிரிச்சிருக்காங்க, இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் சொல்லி. ஒரு இடத்துல யானை வந்து எப்படி பழக்கிறாங்க, கும்கி யானையை எப்படி பழக்கிறாங்க, அந்த கும்கி யானை மற்ற யானை எப்படி ட்ரைன் பண்ணுது அப்படின்ற மாதிரி பெரிய விஷயம் வந்து பேசியிருப்பாங்க. ஒரு யானை குட்டி இருக்குன்னா அந்த யானையை கொண்டுட்டு வந்து ஒரு பெரிய மூங்கிலுடைய இதில் அடைச்சிடுவாங்க. இந்த பக்கம் பாகன், அந்த ஒரு யானைக்கு ஒரு பாகன் தான் அப்படின்ற மாதிரி. முதல்ல பாகன் என்ன பண்ணுறாங்கன்னா யானையை போட்டு அடின்னு அடிப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்கன்னா அது பசி தாங்காமல் கத்திக்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில்
பாகன் என்ன சொல்றானோ அது அந்த யானை வந்து கேட்கணும். அப்படி கேட்கும்போது ஒரு கரும்பு வந்து கொடுப்பாங்க. அப்போ அந்த யானையுடைய மென்டலாக என்ன ஆகும்னா, ஓகே நமக்கு வந்து அவங்க சொல்றதை கேட்டோம்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எப்படி ட்ரெயின் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு ரோடு ஓரமா நம்ம வந்து காட்டு வழி போகும்பொழுது விலங்குகளுக்கு நம்ம வந்து உணவு கொடுக்குறோம் இல்லையா, ஒரு குரங்குக்கு மானுக்கெல்லாம் அந்த உணவு கொடுக்கும் பொழுது அதனுடைய இயற்கை அறிவே இல்லாம மனுஷங்களை நம்பி இந்த காட்டுல இருந்து இந்த பாதை வரைக்கும் வருது. இது வந்து நம்ம கொரோனா சமயத்துல நியூஸ் மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, வண்டிகள் வரும்பொழுது அதில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போகுதுங்க நிறைய வனவிலங்குகள். இதை பத்தி கவலைப்பட்டு ரொம்பவே எழுதியிருக்காரு. மனிதர்கள் அப்படின்றவங்க வந்து காட்டுல வாழ முடியாது, விலங்குகள் தான் வாழ முடியும் அப்படின்ற எண்ணத்தை இந்த நாவல் முடிகிற சமயத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது பழங்குடி மக்கள் இல்லைன்னா காடு இல்லை. இவ்வளோ தியாகங்களை, அடிப்படை வசதிகள் இல்லாம மற்ற மக்களோட பழகவும் முடியாம நிறைய இறப்புகளை சந்திச்சுக்கிட்டு இந்த காட்டுல அவங்க இருந்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் ஏன் அவங்களுக்கு? ஏன்னா வந்து இந்த காடுன்றது அவங்களுடைய வாழ்விடம், அதுதான் அவங்களுக்கான ஒரு ஹோம் டவுன். அதை விட்டு அவங்களுக்கு பிரிக்க முடியாது. பிரிச்சோம்னா எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுது அப்படின்றதையும் இன்னொரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாரு. ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காட்டுல தீ பரவாம இருக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பிளைன் ஆக்கி விட்டுருவாங்க, அப்பதான் வந்து பரவாது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த காட்டு மனிதர்கள் நடக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த காட்டு தீ பரவாம இருக்கிறதுக்காக நடக்கும்போதே அந்த புல்லை மிதிச்சுக்கிட்டே நடப்பாங்க. காட்டு மனிதனை பத்தி வர்ணிக்கும் போது புடைத்திருந்த நரம்புகள் சிறு வேர்களை போல ஊடுருவி இருந்தன அவனுடைய கால்களில் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. இப்படி ரொம்ப சின்ன சின்ன வர்ணைகளை அந்த மக்களை பத்தி ரொம்ப எளிமையா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில ரொம்ப அழகான பிரசன்டேஷனா கொடுத்திருக்காரு. கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. விருது பெற்ற பிரசாந்த் வே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு நல்ல கதையோடு சந்திக்கின்றேன். நான் உங்கள் ரேணு சதீஷ். நன்றி, வணக்கம்.